கிண்டி மருத்துவமனையில் மருத்துவர்களின் போராட்டத்தால் நோயாளிகள் பாதிக்கப்பட்டிருக்கின்றனர். விவரங்களை களத்தில் உள்ள செய்தியாளர் சுரேஷ்குமாரிடம் நாம் நேரடியாக கேட்கலாம். சுரேஷ்குமார், நீங்க முன்னதாகவே குறிப்பிட்டிருந்தீங்க, இன்னைக்கு புறநோயாளிகள் பிரிவில் டோக்கன் வழங்கப்படுமா இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வியெல்லாம் முன் வச்சிருந்தீங்க. இப்போ இந்த மருத்துவர் தாக்கப்பட்டதை தொடர்ந்து இங்கே பாதுகாப்பலாமும் பலப்படுத்தப்பட்டிருந்தது, கண்காணிப்பலாமும் தீவிரப்படுத்தப்பட்டிருந்தது. இப்போ நோயாளிகள் பாதிப்பு அப்படின்ற ஒரு விஷயம் வந்திருக்கு, என்ன விவரம்? விக்னேஷ், நீங்க சொன்னது போலவே இந்த கிண்டி கலைஞர் மருத்துவமனையில் தான் நேற்றைய தினம் புற்றுநோய் மருத்துவமனை அந்த மருத்துவர் பாலாஜி அவர்கள் கத்தியால் கூட்டப்பட்டார். இந்த மருத்துவமனைக்கு உள்ளே வந்த விக்னேஷ் என்பவர் திடீரென தான் மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து குத்தியதில் பாலாஜி பலத்த காயமடைந்திருந்தார். அவர் தற்போது இதே மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகிறார். சற்று நேரத்துக்கு முன்பாக சுகாதாரத்துறை அமைச்சர் நேரில் வந்து சிகிச்சை பெற்று வரும் மருத்துவர் பாலாஜியை நலம் விசாரித்ததோடு தொடர்ந்து தீவிர சிகிச்சையில் அவருக்கு உரிய சிகிச்சைகள் அளித்து அவரை விரைவில் குணமடைய வேண்டும் என்பதற்கான அந்த அறிவுறுத்தல்களையும் மருத்துவர்களுக்கு அறிவுறுத்தியிருந்தார். இந்த நிலையில் இன்றைய தினம் மருத்துவர்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இது தமிழகம் முழுவதுமே மருத்துவ சங்கங்கள் இந்த போராட்டத்தை முன்னெடுக்கின்றன. இதன் காரணமாக சென்னை கிண்டியில் இருக்கக்கூடிய இந்த கலைஞர் நூற்றாண்டு சிறப்பு மருத்துவமனையில் புறநோயாளிகள் சிகிச்சை என்பது இன்றைய தினம் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. காலை 9 மணி முதல் 11 மணி வரை வழக்கமாக புறநோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்கப்படும். நாள்தோறும் 1700க்கும் மேற்பட்ட புறநோயாளிகள் இந்த மருத்துவமனைக்கு வந்து சிகிச்சை பெறுவார்கள். இன்றைய தினம் புறநோயாளிகள் சிகிச்சை ரத்து செய்யப்பட்டதால் காலை முதலே இங்கு காத்திருந்த ஏராளமான நோயாளிகள் பெரும் சிரமத்தை சந்தித்திருக்கிறார்கள். தொடர்ந்து இந்த நோயாளிகள் சிகிச்சை பெற முடியாத நிலை ஏற்பட்டிருக்குது. நீங்க எங்க இருந்து வந்திருக்கிறீங்க, என்ன சிகிச்சைக்காக வந்திருக்கீங்கம்மா? கால் வலிக்காக வந்திருக்கேன். என்ன எந்த இடத்துல இருந்து வந்திருக்கீங்க, என்ன பகுதியில்? வழக்கமா வர்றதானா இங்க சிகிச்சை பெறதானா, என்ன சொல்றாங்க? இன்னைக்கு பாக்குறதுக்கு அனுமதிச்சாங்களா? இன்னைக்கு டாக்டர் இல்லையா, அதனால நாளைக்கு வர சொல்லிக்கிறாங்க. டாக்டர் இல்லைன்றாங்க. வேற என்ன செய்ய போறீங்க? வேற ஏதாவது மருத்துவமனைக்கு? நாளைக்கு வந்து பார்க்க. பேருமா? தாட்சாயணி. விக்னேஷ், இதுபோன்றுதான் ஒவ்வொரு நோயாளிகளும் சிகிச்சை பெறுவதற்காக வந்து திரும்பி சென்று கொண்டிருக்கிறார்கள். அதே நேரத்தில் மருத்துவர் தரப்பில் தெரிவிக்கப்படுவது என்னவென்றால், இந்த சம்பவம் என்பது அகில இந்திய அளவில் மிக பெரும் கவனத்தை பெற்றிருக்கிறது. மருத்துவர்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது. ஏனென்றால் தன்னலம் பாராமல் தொடர்ந்து 24 மணி நேரமும் எந்த நேரத்திலும் அவசர சிகிச்சை அளிக்கக்கூடிய மருத்துவர்களுக்கு உரிய பாதுகாப்பு என்பது அவசியம். அப்படி பாதுகாப்பாக இருந்தால்தான் நோயாளிகள் மீது மேலும் கவனம் செலுத்தி அந்த சிகிச்சை அளிக்க வாய்ப்பாக அமையும். ஆகவே தமிழக அரசு இதனை கவனத்தில் கொண்டு மருத்துவர்களுக்கான பாதுகாப்பை மேலும் உறுதி செய்ய வேண்டும். குறிப்பாக இந்த மருத்துவமனை பொறுத்தவரை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம், காவல்துறை பாதுகாப்பு தற்போது அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு முன்பாக இந்த மருத்துவமனையில் காவல்துறை பாதுகாப்பு என்பது போடப்படாமல் இருந்தது. ஆனால் இந்த சம்பவத்தை தொடர்ந்து தற்போது 3 ஷிப்டுகள் அடிப்படையில் ஒரு ஷிப்டுக்கு 30 போலீசார் வீதம் இங்கு இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளையும் கண்காணிக்கும் வகையில் 90 போலீசார் ஒரு நாளைக்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவார்கள் என்ற தகவல் கிடைத்திருக்கிறது. இப்ப நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறது ரிசப்ஷன் லாபி ஏரியா. அதே போன்ற முதல் தளம் என்பது ஓபி பேஷண்ட்கள் வரக்கூடிய பகுதி. அந்த தளத்திலும் காவல்துறை போடப்பட்டிருக்கிறது. மேலும் வரக்கூடிய என்ட்ரன்ஸ் இந்த வழி மருத்துவமனை உள்ளே நுழையக்கூடிய முன்புற வழி பின்புற வழி 2 பகுதிகளிலுமே போலீசார் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதே போன்று நேற்றைய தினம் சம்பவம் நடைபெற்ற முதலாவது தளத்துக்கு மேல் இருக்கக்கூடிய பகுதிகளிலும் மேலும் தற்பொழுது மருத்துவர் பாலாஜி அவர்கள் சிகிச்சை பெற்று வரக்கூடிய பகுதிகளிலும் காவல்துறை அதிக அளவில் போடப்பட்டிருக்கிறது. இந்த மருத்துவமனையை பொறுத்தவரையில் கண்காணிப்பு கேமராக்களை முழுமையாக செயல்பாட்டு கொண்டு வந்து அதனை கண்காணிக்க வேண்டும் என மருத்துவர்கள் தெரிவித்து வருகிறார்கள். இப்படிப்பட்ட நிலையில்தான் இந்த கிண்டி மருத்துவமனை இன்றைய தினமும் பரபரப்பாக காணப்படுகிறது. அதிலும் குறிப்பாக தற்போது சிகிச்சை பெற்று வரும் மருத்துவர் பாலாஜியை சந்திப்பதற்காக அரசியல் கட்சி பிரமுகர்கள் வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைய தினம் தேமுதிக கட்சியை சேர்ந்த பிரேமலதா அவர்கள் வருகை தருவதாக நமக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. விக்னேஷ், மருத்துவர்களின் பணி புறக்கணிப்பு காரணமாக நோயாளிகள் அவதி வரக்கூடிய ஒரு சிரமத்தை சந்திக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறதையும் நீங்க குறிப்பிட்டிருந்தீங்க. களத்திலிருந்து விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி சுரேஷ்குமார்.